டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்துல நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க கோட், அதாவது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், இந்த படத்துக்குமே வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. கண்டிப்பா இந்த திரைப்படம் நம்ம தளபதி விஜய்க்கு மிகப்பெரிய வெற்றி பெற போற ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். ஆனா ஒரு பக்கம் வெங்கட் பிரபு டைரக்ட் பண்றதுனால கொஞ்சம் பயமாவும் இருக்கு, அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவருடைய சினிமாட்டோகிராஃபி எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள் ஹிட்டா இருக்குமே தவிர பெரும்பாலான படங்கள் எல்லாமே ஃபிளாப்பு தான் இருக்கு. அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்றதுனால ஒரு கலக்கமா தான் இருக்கு, அதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல. ரீசெண்டா இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக், அதுக்கு அடுத்து செகண்ட் லுக், இது ரெண்டுத்தையும் ரிலீஸ் பண்ணாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க நம்புறேன். பெரிய வரவேற்பு கிடைக்கல அப்படின்றது எல்லாருக்கும் கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு. அதாவது நம்ம ரொம்ப பெருசா எதிர்பார்த்தோம், அந்த படத்துல என்னமோ இருக்கு, ஆனா அந்த போஸ்டர் டிசைன் பண்ண நம்ம கோபி பிரசாத்னா எந்த மாதிரி நம்மள வச்சு செய்ய முடியுமோ செஞ்சுட்டாப்ல. அதுல செகண்ட் லுக் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர்ல லோடிங் ஸ்கிரீன்ல ஒரு ஸ்கிரீன் வரும், ஒரு இமேஜ் வரும், அதை ஸ்கிரீன்ஷாட் அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதுல என்னெல்லாம் இருக்கோ அதை அப்படியே வச்சு ஒரு போஸ்டர் டிசைன் பண்ண மாதிரி பண்ணியிருக்காப்ல. அது இன்னமும் நல்லா பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதாவது இந்த மாதிரி கொண்டு வந்ததுனால எல்லாரும் கொஞ்சம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் படமா பார்க்கும்போது நல்லா இருக்கும் போலயே அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை எனக்கு இப்போ வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம வெங்கட் பிரபு என்ன மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ண காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் டைம் டிராவலை பேஸ் பண்ணி தான் எடுக்க போறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல டூயல் ரோல்ல நம்ம தளபதி விஜய் நடிக்கிறாரு. அதாவது அப்பா மகன் அப்படின்ற மாதிரி ரெண்டு கேரக்டர் இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் நம்ம சொல்லியிருந்தோம், நீங்க பார்த்திருப்பீங்க நம்புறேன். ஆனா இப்போ ஒரு புதிய தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல நம்ம தளபதி விஜய் டூயல் ரோல்ல நடிக்கலையாமா, ஒரே ஒரு ரோல்ல மட்டும் தான் நடிக்கிறாப்ல. அதாவது வயசான கேரக்டர் ஒண்ணு, சின்ன பையன் ஒண்ணு, ஆனா இது ரெண்டுமே ஒரே கேரக்டர் தான். நம்ம டைம் டிராவல் பண்ணி அவங்க ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க. அதாவது அவருடைய பாஸ்ட் வந்து பாக்குறாரா இல்ல ஃபியூச்சரை பார்க்க போறாரா அப்படின்றது தெரியல. டைம் டிராவல் மூலியமா இங்க இருக்கிற தளபதி அங்க போயிட்டு அங்க ஏதோ ஒன்று பண்ணி அதை மாத்துறாரு போல இருக்கு. மேபி அவருடைய எதிர்காலம் என்ன நடந்ததுல எதனா ஒரு மாற்றங்கள் ஆயிருக்கலாம். அதனால டைம் டிராவலை கண்டுபிடிச்சி நானே போய் அதனுடைய ஃபியூச்சரை மாத்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா மகன் அப்படின்ற மாதிரி ரெண்டு விஜய் இல்லையாமா, ரெண்டுமே ஒரே விஜய் தான். அவரு அதாவது சின்ன வயசு விஜய், இது பெரிய வயசு விஜய், மற்றபடி எதுவும் மாற போறது இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து தளபதி விஜயோடைய லுக் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. அதாவது எல்லாரும் ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்றாங்க, நம்ம தளபதி விஜய் ஆய் சொல்ற மாதிரி ஒரு வீடியோ கிளிப் நீங்க பார்த்திருப்பீங்க நம்புறேன். அது நம்ம லுக்கை பாத்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவருடைய லுக்கை பாத்தீங்கன்னா மீச தாடி இது ரெண்டுமே கிளீன் ஷேவ் பண்ணி நடிக்கிறாரு போல இருக்கு. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு விஷயத்த ட்ரை பண்ணாங்க, அதாவது இந்த வாரிசு படத்துல, அதுவே பாக்குறதுக்கு என்னமோ மாதிரி இருந்தது. மேபி அந்த லுக்லயாவது மீச இருந்தது, இதுல ஒண்ணுமே இல்ல. அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. மேபி இது வரைக்கும் நம்ம பியர்ட் வச்சு வேற மாதிரி ஒரு லுக்ல பார்த்துட்டு இப்ப எதுவுமே இல்லாம கிளீன் ஷேவோட நம்ம இந்த படத்துல பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.